என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் ப்ளஸ் மாங்காய் இஞ்சி போட்டு ஊறுகாய் செய்ய போகிறோம். இது மாங்காய் சீசன், அதனால இதை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த ஊறுகாய் நல்லா பதனமாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாங்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருள், இப்போ மாங்காய் 3 கிலோ எடுத்துருக்கோம். 3 கிலோ இது புளிப்பான மாங்காய், ஊறுகாய் மாங்காய். இது மாங்காய் இஞ்சி 1 கிலோவுக்கு 100 கிராம் மாங்காய் இஞ்சி போடுறோம். அது மாதிரி 3 கிலோவுக்கு 300 கிராம் மாங்காய் இஞ்சி. இதான் மாங்காய் இஞ்சி, இதை தான் நம்ம கட் பண்ணி சீச்சு வச்சுருக்கிறோம். கடுகு 1 கிலோவுக்கு 50 கிராம், 3 கிலோவுக்கு 150 கிராம் கடுகு. வெந்தயம் 1 கிலோவுக்கு 25 கிராம், 3 கிலோவுக்கு 75 கிராம். ஜீரகம் 1 கிலோவுக்கு 50 கிராம், 3 கிலோவுக்கு 150 கிராம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 100 கிராம், 3 கிலோவுக்கு 300 கிராம். சாதா மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 100 கிராம், 3 கிலோவுக்கு 300 கிராம். நல்லெண்ணெய் 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம், 3 கிலோவுக்கு 300 கிராம் ஊற்றுறோம். அதே மாதிரி நம்ம எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கங்க. 1 கிலோவுக்கு 200 கிராம் வீதம், 3 கிலோவுக்கு 600 ml. உப்பு தேவையான அளவு, தூள் உப்பு இல்லை கல் உப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ செய்ய ஆரம்பிப்போம் பாங்க. வெந்தயம், ஜீரகம், கடுகு இது 3ஐயும் நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம். வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்க்க போகிறோம். இப்போ 3 கிலோ ஊறுகாய் செய்கிறோம். 1 கிலோவுக்கு 100 மாங்காய் இஞ்சி வீதம், 3 கிலோவுக்கு 300 மாங்காய் இஞ்சி போடுறோம். மாங்காவோட மாங்காய் இஞ்சி போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும், மணமும் நல்லா இருக்கும். 1 கிலோவுக்கு 1 புல் கைப்பிடி உப்பு, 3 கிலோவுக்கு 3 கைப்பிடி உப்பு போடுறேன். வறுத்த மிளகா முதல்ல நான் சொல்ல மறந்துட்டேன். காஞ்ச மிளகாயை வறுத்து வச்சுருக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா கரகரன்னு நல்லா ருசியாக இருக்கும். வறுத்து போடுறோம். அது 1 கிலோவுக்கு 25 கிராம் வீதம், 3 கிலோவுக்கு 75 கிராம். வெந்தயம் 1 கிலோவுக்கு 25 கிராம் வீதம், 3 கிலோவுக்கு 75 கிராம் போடுறோம். கடுகு 1 கிலோவுக்கு 50 கிராம் வீதம், வறுத்து அரைச்ச பொடி 3 கிலோவுக்கு 150 கிராம் போடுறோம். வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் 1 கிலோவுக்கு 50 கிராம் வீதம், 3 கிலோவுக்கு 150 கிராம். சாதா மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம், 3 கிலோவுக்கு 300 கிராம் போடுறோம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம், 3 கிலோவுக்கு 300 கிராம் போடுறோம். தூள் பெருங்காயம் 1 கிலோவுக்கு 10 கிராம், 3 கிலோவுக்கு 30 கிராம் போடுறோம். ஒரு வாட்டி வெறும் மசாலா தூளை ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். உப்பு எல்லாம், கடுகு, ஜீரகம், வெந்தயம், மிளகாத்தூள் எல்லாத்தையும், வறுத்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு வாட்டி கலந்துக்கலாம். 1 கிலோவுக்கு நல்லெண்ணெய் 100 வீதம், 3 கிலோவுக்கு 300. சாதா ரீஃபண்ட் ஆயில் 1 கிலோவுக்கு 100 வீதம், 3 கிலோவுக்கு 300 ml. அருமையான மாங்காய் இஞ்சி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இன்ஸ்டன்ட் இது. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை இன்னும் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணி வைக்கணுமா இருந்தால் 1 கிலோ ஊறுகாவுக்கு 100 ml வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இடையில ஏதாவது ஃப்ரீயாக இருக்குன்னா வெயிலில் கொஞ்சம் அப்படியே சட்டியோடு கொடுத்து காய வைங்க. நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.